கல்வி என்பது இன்றியமையாததாக நவீன காலத்திலே அமைந்திருக்கிறது. பொதுவாக கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் என்றால் புதனை சொல்லுவார்கள். எனினும் அந்த புதன் என்பது எப்பொழுது நமக்கு பயன்படும் என்பதை அறிந்து கொள்வதற்கு சனீஸ்வரர் துணை செய்கிறார். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு சிலருக்கு புதன் நீச்சமாக இருக்கும், புதன் கேதுவோடு இருக்கும், இல்லைன்னா புதன் வக்கரமாக இருக்கும். இதெல்லாம் படிப்பிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுமையை கருத்திலே கொள்வது. கல்வி என்றால் உடனே எல்லாரும் 5ஆம் இடத்தை பார்ப்பார்கள். உண்மையிலே பராசரர் கல்வி என்று சொன்னால் பராசர மகரிஷி தனது ஜோதிட கிரந்தங்களில் 4ஆம் வீட்டைத்தான் சொல்கிறார். 4ஆம் வீடு என்பது அடிப்படை கல்வி. அந்த 4ஆம் வீட்டின் பயனாக வரையக்கூடிய நன்மையை 5ஆம் வீடு சொல்லும். அதேபோல 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி. அந்த 9ஆம் வீட்டின் நன்மையை, அதாவது நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்றத 10ஆம் இடம் சொல்லும். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு கல்வி, முனைவர் பட்டம் நல்லா எடுத்துப்போமே. அப்போது நாம் இதில் பார்க்க வேண்டியது சனீஸ்வரர். சனீஸ்வரர் வக்கிரமாக இருந்தால் படித்தது ஒன்றாக இருக்கும், செய்யக்கூடிய வேலை ஒன்றாக இருக்கும், வாழ்க்கையின் பிற்பாடுதியில் பெரும் வெற்றிகளை தந்துவிடும். எனவே பொதுவாக கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ குறைவான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டோமே என்று வருந்த வேண்டாம். நீங்கள் முயற்சி செய்தால் கட்டாயம் விநாயகரின் பேரொருளால் நலம் நிகழும். ஓம் கம் கணபதியே நமக.